ගත්පොළසන් පූජාවක් අපි යේසුස් වහන්සේ. ஒரு கைத்தட்டலை கர்த்தருக்காக கொடுங்கள். ආත්මයන්නි බාර ගන්න මේ දේව මේ මෙතෙන් පට. ஆவியானவரே இந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் ஐயா. இப்போது இருந்து හැම දෙයක්ම ඔබ වහන්සේගේ දෑතට බාර ගන්න. ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ඔක්කොම ඔබගේ කන්ට්‍රෝල් එකට ගන්න මගේ. நீரே உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. සාතන්ට කන්ට්‍රෝල් කරන්න දෙන්න එපා. சாத்தானை கட்டுப்பாடு செய்ய விட வேண்டாம் ஆண்டவரே. ජය දෙන බලවත් යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. ஜெயம் கொடுக்கிற வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. හොඳයි වාඩි වෙන්න. அமர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்து சுவாசகே நாமයෙන් ඔබ සියලු දෙනා ආදරයෙන් පිළිගන්නවා. ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாக எங்களுக்கு கிடைக்கிற இந்த அருமையான சந்தர்ப்பம் ரியாவெல் பவர் மினிஸ்ட்ரி மூலமாக தேவா அடியார் அவர்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறார்கள். මාසයකට එක වතාවක් ක්‍රියවල් පව මිනිස්ත්‍රි මේ සේවය උන්වහන්සේ අපිට එතුමා අපිට බාර කරලා ஒரு தொகையான பணத்தை இந்த இடத்துக்கு கட்டி நாங்க இந்த ஆராதனை ஏற்பாடு செய்கிறோம். යම්කිසි තොගයක මුදලක් ගෙවලා අපි මේ දේව මේ කරගෙන යනවා මේ ස්ථානයේ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. දෙවියන් වහන්සේ ශුද්ධ නාමයට මහිමේ වේවා. இப்போ கிட்டத்தட்ட பல அவருது கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஒவ்வொரு விடுமுறை நாளிலும் இந்த கூட்டம் தொடர்ந்து நடந்து ஆரம்பத்தில் ஒரு கொஞ்சம் பேர் ஆரம்பிச்சு இன்றைக்கு இந்த சேர்ஸ் எல்லாம் நிறைஞ்சிருக்கிறதாக இங்க இருந்து பார்க்கக்கூடியதா இருக்கிறது. අපි අවුරුදු දෙකක්ම මේ පොය දිනේට මේ පටන්ගෙන කුඩා පුංචි කොටසකින් ආරම්භ කළා. අද මේ ශාලාව පිරෙන පුටු දාලා සෙනග සිටින ස්වාමීන් වහන්සේ කරුණාව ලැබිලා තිබෙනවා. ஹல்லேலூயா ஹalleluya. இன்னைக்கு விசுவாசமா இருங்க. ඔබ ඇදහිල්ලෙන් ඉන්න. நீங்க මේ පාසතුමා විශ්වාස කරලා ඉන්න එපා. மனிதர்களை நம்பி வர வேண்டாம். மனுஷன் விசுவாස කරලා ඉන්න එපා. Jesus is the living God. ජේසුස් වහන්සේ ජීවමාන දෙවියන් உண்மையான கடவுள். දෙවියන් වහන්සේ ජේසුස් වහන්සේ ජීවමාන දෙවියන්. கடந்த 30 வருடங்களாக இயேசுவோடு இருக்கிறேன். මම ගත අවුරුදු 30ක්ම ජේසුස් වහන්සේ සමග සේවය කරනවා. அவருடைய அதிசயங்கள் அநேக கண்டிருக்கிறேன். උන්වහන්සේගේ පුදුමාකාර දේවල් මම බොහෝ දැකලා அவருடைய තියෙනවා. அன்பை அநேகமாக ருசித்திருக்கிறோம். උන්වහන්සේගේ ප්‍රේමය මම භුක්ති විඳලා තියෙනවා. அவருடைய வல்லமைகளை கண்டிருக்கிறோம். උන්වහන්සේගේ බලය අපි දැකලා තියෙනවා. பாருங்க இங்க ஒரு அன்பு சகோதரிங்க வந்து சத்தி எடுத்துட்டு இருக்காங்க. මේ ආදරණීය අපේ සහෝදරයා කියලා මෙතන වමනේ දාගෙන ඉන්නවා. என்ன காரணம் என்றால் வயிற்றுக்குள்ள ஒரு மாந்திரிக கோளாறு இருக்கு. මේ බවගේ බඩ ඇතුලේ මාන්ත්‍රික ගුරුකමක් තිබෙනවා. ஒரு அசுத்தாவி இந்த உடம்புக்குள்ள இருக்கு. අසුද්ධ බලවේගයක් මෙයාගේ ශරීරයේ තිබෙනවා. இயேசுவுடைய நாமத்தை சொல்லி ஜெபத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்கும் போதே வல்லமை கிரியை செய்ய ஆரம்பித்தாங்க. යේසුස්ගේ නාමය කියන්න විනාඩි 10ක් තිබෙද්දිම ඒ යක්ෂයා ඇවිස්සෙනා මෙතන. எங்களை யாருக்குமே தெரியாது இங்க ஒரு பிசாசு உள்ள இருக்கு. අපි කිසි කෙනෙකුට දන්නේ නැහැ මේ සතුරා මෙයාගේ ශරීරයේ ඉන්නවා කියලා. யாருக்குமே தெரியாது. කිසි කෙනෙකුට දන්නේ නැහැ. பார்த்தா இங்க உள்ள அன்பு சகோதரி மாதிரி தான் இருக்கிறாங்க. வாங்க. එයා බලන විටදී ලස්සන සහෝදරියක් වෙයි සිටිනවා. இவங்களை பார்த்தா இவங்களுக்கு பிசாசு பாருங்க மூஞ்ச பாருங்க பிசாசு மாதிரி அப்படி சொல்லலாம். මෙයා බලලා කියන්න පුළුවන්ද? ரொம்ப அருமையான நெருக்கடியான வாழ்க்கையில வாழ்ற ஒரு சகோதரி மாதிரி. දුකින් ජීවත් වෙන සහෝදරියක්. இவருக்குள்ள ஒரு பிசாசு உள்ள இருந்து இது உள்ளுக்கு வந்திருக்கிறதை இயேசு கண்டு கொண்டார். මෙයා තුලින් යක්ෂයෙක් මේ ඇතුළට ඇවිල්ලා තිබෙන ශාලාව ඇතුළට යේසුස් වහන්සේ දැන සිටිනවා. உடனே அந்த பிசாசுக்கு சத்தி வர ஆரம்பிச்சு. ඒ වෙලෙම ඒ යක්ෂාත්මයට වමනේ දාන්න வெளியே வர ஆரம்பிச்சு. එයා එළියට යන්න යනවා. இயேசுவின் நாமத்துல போ. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඵලයන්. Jesus is with us. යේසුස් වහන්සේ අප සමග. இயேசு எங்களை விடுதலையாக்க வல்லவர். යේසු අප නිදහස් அவர் කරන நாமத்தை சொல்லி බලවන්තයි. பிசாசுகளை துரத்த இன்னும் கொஞ்சத்துல ஜெபம் பண்ணுவோம். උන්වහන්සේගේ නාමය කියලා අපි යක්ෂයන් එළවලා අපි යාඥා நீங்களும் කරනවා. விசுவாசிங்க. ඔබත් විශ්වාස කරන්න. இன்றைக்கு கர்த்தர் இயேசு பெரிய காரியங்களை செய்ய අද போகிறார். දවසේ යේසුස් වහන්සේ මහත් දේවල් කරන්න යනවා. பெரிதா விசுவாசா பெரிய அற்புதம் ඔබ நடக்கும். මහත් ලෙස විශ්වාස කරලා මහත් දේවල් කරනවා. இப்படியெல்லாம் சுகமாக்க முடியும்னா டாக்டர்கள்லாம் எதுக்கு? මේ සේසුව කරන්න පුළුවන් නම් වෛද්‍යවරු අවශ්‍ය නැහැනේ. சின்ன தாடியை வச்சுக்கிட்டு வந்து இப்படி சுகமாக்க முடியும்னா ஆஸ்பத்திரிலாம் எதுக்கு? මේ පොඩි රැවුලක් තියාගෙන ඇවිල්ලා මෙහෙම සුව කරනවා නම් ස්පිතාලයක් අවශ්‍ය නැහැනේ. பாட்டு படிச்சு கேன்சர் சுகமாக்க முடியும்னா அப்ப இந்த மாரக කැන්සර් රෝගයක් සුව වෙනවා නම් මහරගම ස්පිතාලය අවශ්‍ය නැහැනේ. அப்படியே பலவிதமான அபிப்பிராயங்கள் இந்த சமுதாயத்துல உண்டு. නොයෙක් විදිහේ ඒගොල්ලන්ගේ අදහස් මේ සමාජයේ තිබෙනවා. விசேஷமா நம்ம இலங்கையில எல்லா கடவுளுக்கும் நல்ல வெல்கம் இருக்கு. විශේෂයෙන් ලංකා දේශයේ සෑම දෙවිවරුන්ටම හොඳම පිළිගැනීමක් තිබෙනවා. அந்த வசீகரம் இந்த வசீகரம்
பேப்பர்ல எல்லாம் நல்ல பெரிய பெரிய படமெல்லாம் போட்டிருக்காங்க. පත්තරවල හොඳ අර වාර වසිගුරුකම් මේක වසිගුරුකම් කියලා හොඳ පින්තූර සමග දාලා තියෙනවා. இயேசு சுவாமி என்ன சொன்னாலும் அதை போடல. යේසුස් වහන්සේ මොනවා කිව්වත් ඒව දාන්න බෑ. அங்க பேப்பர்ல சாட்சி ஒன்று சரி சும்மா போடுறாருன்னா நீ போய் சொந்தக்காரனை கூட்டு வா, ඒ පත්තරේ නිකන් සාක්ෂියක් දාන්න තෝ சுகமானவங்களை අයිතිකාරයෝ கொண்டு வாங்க, සුව වුණා කියනවා ගේන්න கூட்டு போ டைரக்டர் கிட்ட. අධ්‍යක්ෂ என்ன சொல்ற கத்துரு நியூஸ் டைரக்டர், நியூஸ் டைரக்டரை கூட்டு போ. ඒ කියන්නේ ප්‍රවෘත්ති අධ්‍යක්ෂවර ළඟට ගෙනියන්න. இந்த மாதிரி வேலையில இலங்கையில போடல. මේ දේ වගේ දේවල් ලංකාවේ දාන්න බෑ. මේක බෞද්ධ රටක්නේ. இது பௌத்த நாடாக මේව இருக்குது. දාන්න බෑ මේ. இவைகளை போட முடியாது. එන වසී ගුරුකම්, அப்படின்னா வசிகுருக்கம் රොඩි போடலாமா? ගුරුකම් දාලා. அப்படி சூனியமான සක්කිලි கட்டுகள் போடலாம். ගුරුකම් කියලා ඒකත් දාලා. சக்கிலி சூனியங்களுக்கு அதையும் போடலாமா? නමුත් ජේසුගේ ඒවා විතරක් ගේන්න එපා. ஆனால் இயேசுட மாத்திரம் கொண்டு வர வேண்டாம். ඔබ බලන්න ජේසු කොච්චර හොඳයිද කියලා. நீங்கள் பாருங்க இயேசு எவ்வளவு நல்லவர் என்று. මම නිකන් මේ සේවයට මේ සේවය කරන්න ආවේ නැහැ. நான் இங்கே சும்மா ஊழியம் செய்ய வரவில்லை. සමහර අය කියනවා රස්සාවක් නැති උන්ට ඕකත් හොඳ පිනා පාර ගහන්න පුළුවන් රස්සාවක් තමයි. சிலர் சொல்லுகிறார் வேலை இல்லாதவனுக்கு இது ஒரு புண்ணியமாக போயிரும் என்று சொல்லுகிறார்கள். මම මේ සේවයට ජේසුස් වහන්සේ මාව කැඳවනකොට රමාඩා රෙනේෂන් එකේ ටුවරිසම් සෙක්ටර් එකේ මම වැඩ කරගෙන හිටියා. நான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்துக்கு நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். 84 15000ක් පඩි. 84ஆம் ஆண்டு எனக்கு 15000 சம்பளம் கிடைத்தது. එතකොට තමයි මගේ ඒ පාස්ටර් කිව්වා ජෝසප් බ්‍රදර් ජෝසප් ඔයාව දෙවියන් වහන්සේ පූර්ණ කාලීන සේවයට එන්න කියනවා. என்னுடைய பாஸ்டர் சொன்னார், பிரதர் ஜோசப் உங்களை முழு நேர ஊழியத்துக்காக கர்த்தர் அழைக்கிறார் என்று சொன்னார். එතකොට කීයක් පඩි ගන්නවද කියලා ඇහුවා. அப்போது எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்கன்னு මම කිව්වා கேட்டார். 15000ක් විතර ගන්න පුළුවන් මාසෙට වැඩියෙන් ගන්න පුළුවන් ටුවර්ස් සම්මුණොත් කියලා. 15000 அதை விட அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னேன். 15000 15000 අපේ මගේ ළඟ කීයක්වත් නැහැ 15000 ඒවා. எங்களுக்கு 15000க்கு காரியங்கள் ஒண்ணுமே இல்லை. මම 1250 දෙන්නම්. நான் 1250 ரூபாய் தருகிறேன். පස්සේ අපේ සේවය දියුණුවොත් පඩි වැඩි කරලා දෙනවා. எங்கள் ஊழியம் முன்னேற்றம் அடைந்தால் நான் கூட்டி தருவேன். 15000 පඩි අතරලා 1250 මිනිස්සු ඔක්කොමලා උඩ පඩියට තමයි යන්නේ. වැඩි පඩියට. 15000 சம்பளத்தை விட்டு அதிகமான சம்பளத்தை பெறுவது 15000 1250 පඩියට තමයි ජේසු ගාවට වැඩට ආවේ. நான் ரூபாய்க்கு இயேசுவிடம் வேலைக்கு අද வந்தேன். අපේ සභාව ලංකාවේ පෝසත්ම සභාවක් හැටියට ජේසුස් වහන්සේ நாளில் ආශිර්වාද. எங்கள் சபை ஐஸ்வர்யமான சபையாக இலங்கையிலே தோன்றுகிறது. හලෙලූයා. ஹalleluya. ලොකුම සභාව අපේ ලොකු වැඩ කරනවා මේ දන්නේ මේ පිට පළාත් වලට ගිහිල්ලා පිටණි වල බුක් කරලා අපේ ස්ටේජ් ගෙනිල්ලා ගාලා ජෙනරේටර් හයි කරලා ඔක්කොම අපි ගාව ජේසුස් දීලා තියෙන අපිට වැඩ කරන්න. எங்களை வெளி மாவட்டங்களில் போய் நாங்க பெரிய பெரிய வேலைகள் செய்யும்படி எங்களுக்கு எல்லா காரியங்களும் தேவைகளையும் கட்ட අවුරුදු දෙකම අවුරුදු 11ක් මට ගෑස්ට්‍රික් අමාරු තිබ්බ දේවදරුනේ. 11 வருடங்கள் எனக்கு கேஸ்ட்ரிக் வியாதி இருந்தது பிள்ளைகளே. මේ ප්‍රශ්නේ තමයි මට බේත් අරගෙන බැරි තැන මේ සභාවකට හරි යන්න ඕනේ කියලා හිතුනේ. இந்த வியாதிக்காக மருந்து எடுத்து முடியாத வேலையில தான் சபைக்கு போக வேண்டும் தீர்மானம் பண்ணினேன். මට ඉස්සෙල්ලාම ගිහලා බලනකොට මේ ඔක්කොම බොරු කියලා බයිලා ගහනවා ඩ්‍රම් ගහනවා මියුසික් දාලා. முதலாவது நாங்க போய் பார்க்கும்போது பையில அடிக்கிறார்கள் மியூசிக் போட பொய் என்று யோசித்தேன். සති 3ක් යනකොට 11 අවුරුදු දෙක මගේ ගෑස්ට්‍රික් අමාරුව ජේසුස් වහන්සේ සුව කළා. 3 வாரங்கள் போகுது 11 வருட கால கேஸ்ட்ரிக் வியாதி நான் குணமானேன். ඒ සාක්ෂිය උඩ තමයි මම ගිහලා දැන් මේ සේවය කරන්න බය නැතුව ඕන තැනක ගිහලා කතා කරනවා. பயப்படாமல் எந்த இடத்துல நான் பேசி நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ඔන්න එකම ඊට පස්සේ අපි බැඳලා අවුරුදු දෙකක් බබාලා නැහැ. ඒකට විසඳුම ලැබුණා. நாங்கள் திருமணமாகி 2 வருடங்கள் பிள்ளைகள் இல்லாமல் இருந்தோம். அதுக்கும் ஒரு பதில் கிடைத்தது. ඊට පස්සේ දවසකට සිගරට් 40කට වැඩිය බොනවා. සුද්ධ දෙනවා සිගරට් ඇතිද ඉන්න බොන්න. ඒව නැවතුවා. அப்ப ஒரு நாளைக்கு 40 சிகரெட் குடிப்பேன். வெள்ளைக்காரனுக்கு அதிகமாக தருவார்கள். அதை நான் நிறுத்தி விட்டேன். වරක්කු අරාමන රසිපුම් අවුහෙච් එකක් ගාලා දාලා. சாராயமோ கசிப்போ எது கிடைத்தாலும் அதையும் குடித்து விடுவேன். ඒකත් එන්නවසේ නවත්තලා දුන්නා. அதையும் கர்த்தரால் நிறுத்தப்பட்டது. ඒ අතීතයේ මගේ ජීවිතයේ තරුණ කාලේ ලංකාවේ කොහෙවත් ගියා චරිත සාතිකයක් ගන්න බෑ මට ඊතරමට මගේ චරිතය අප්සෙට්. எனது கடந்த காலத்தின் வாலிப நாட்களிலே எங்கே போனா எனக்கு நல்ல பேர் எடுக்க முடியும். அவ்வளவாக மோசமான என்னுடைய நிலைமை. ஹalleluya. ஹalleluya. නමුත් අද මගේ ජීවිතය වෙනස් කළේ යේසුස් වහන්සේ. ஆனாலும் என் வாழ்க்கையை மாற்றியது இயேசு கிறிஸ்து தான். ඒ නිසා තමයි මම සේවය කරන්නේ. ஆகவே தான் நான் ஊழியம் செய்து නැත්නම් கொண்டிருக்கிறேன். මේ පඩියේ රස්සාවක් නැතුව පිනට මේක හොඳ ජොබ් එකක්. හොඳට පිනාපාර වදිනවා. මල්ල ඇල්ලන මේතේ විතරයි තියෙන්නේ. இல்லாவிட்டால் இது இலங்கையில் இது நல்ல தொழில் தானே, தொழிலாதி பரவாயில்லை, பேகை பிடித்தோன்னு நிலை கிடைக்கி தானே அப்படின்னு யோசிக்கவில்லை. පිළිකා රෝගියෙ සෝ වුණාම කීයකින් එයාගේ සුවයට වන්දිය ලියන්නද?
මිලකල නොහැකි. ஒரு புற்றுநோயால் ලෝයටම சுகமாகினார். බැරි පිළිකාව යේසුස් වහන්සේ සුව කරනවා. ஒரு புற்றுநோயால் சுகமானால் அவருடைய அந்த சுகத்துக்கு எவ்வளவு நாங்கள் பணம் அறிவிடலாம். ஆனால் உலகத்திலே செய்ய முடியாத காரியத்தை இயேசு கிறிஸ்துவினால் செய்யக்கூடியதாக இருக்கிறது. නමුත් පිළිකාව සෝනත් කමන්නේ පත්තරයට ගේන්න එපා. මේක මේ ලංකාවේ මේක බෞද්ධ රටක්. அப்படி புற்றுநோய் குணமானால் பரவாயில்லை, பேப்பர்ல போட வர வேண்டாம். இது பௌத்த நாடாக இருக்குது இலங்கையிலே. ඔය ජේසුගේ වගේ එන්න එපා. இயேசுடைய காரியங்கள் கொண்டு வர වෙන வேண்டாம். ඕන වසී ගුරුකා රොඩි ගුරුකා සක්කලි ගුරුකා ඒ ඕන එකක් නේ. வேற இந்த ஸ்டூடியம் கட்டுகள் කලර් ෆොටෝස් දාලා දාන්න. எல்லாம் அதனால கலர் படம் பிடித்து நாங்கள் போடுவோம். මමත් අරින්නේ අවුරුදු 15ක් තිස්සේ ගේනවා ලංකාවත් යනවා ලෝකෙ වටේත් යනවා හැම තැනම ගිහලා එක දවසක දෙක chance එකවත් මිස් කරන්නේ නැහැ. ලැබිච්ච අවස්ථාවේ උපරිම ප්‍රයෝජන ගන්නවා. බොහෝ දාස් ගාන සෙනග සුවේ ලබනවා ළමයි. நானும் விடுவதில்லை. 15 வருட காலமாக இலங்கையை சுற்றி வைத்து வருகிறேன். வெளிநாடு போகிற எல்லாம் சுற்றி எப்படியாவது கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சுகமாகி கொண்டு வருகிறார்கள். දැම්මත් එකයි නොදැම්මත් එකයි. பேப்பர்ல போட்டாலும் உண்டு இல்லாவிட்டாலும் உண்டு. අපේ හැම සෙනසුරාම අපේ සර්විස් දෙකක් කරනවා. එක දේවමයකට 3500කට වැඩිය සෙනග එනවා. நாங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரண்டு ஆராதனை நடத்துகிறோம். ஒரு ஆராதனைக்கு 3500 ரெண்டுமாக 5000 ஜனங்கள் வருகிறார்கள். තියාගන්න පත්තරේ. உங்களுடைய பேப்பரை வைத்துக் கொள்ளுங்கள். ජේසු බලවත්. இயேசு வல்லமுள்ளவர். අපි යන්නේ පුංචි ගෲප් එකක් මේ ඔක්කොම කරගෙන යන්නේ. நாங்க ஒரு சிறு குழுவினராக இருந்து இந்த காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டு නෑ போகிறோம். කිසිම පොලිටිකල් සපෝට් එකක් මොකුත් නෑ අපිට. எந்த அரசியல் உதவிகளும் எங்களுக்கு இல்லை. ඔපිටරට ආධාර NGO ආධාර මොකුත් නෑ. நாங்கள் வெளிநாட்டு உதவிகள் என்ஜிஓக்களின் உதவிகள் ஒன்றுமே இல்லை. අපි මේ රිවයිවල් ගෲප් එකත් එක්ක පුංචි ගෲප් එකක් ඇතුළු වෙලා நாங்கள் இந்த சிறிய குழுவாக ලෑස්ති වෙන්න ආශිර්වාද ලබන්න අද. செய்து கொண்டு போகிறோம். இன்றைய நாள் நீங்கள் ලෑස්ති වෙන්න ආශිර්වාද ஆயத்தப்படுங்கள். நீங்கள் ஆயத்தப்படுங்கள். සුවයක් ලබා ගන්න ලෑස්ති වෙන්න. சுகத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுங்கள். අමාරු දේ කරලා දෙන්න ලෑස්ති වෙන්න. முடியாத காரியங்களை செய்து கொடுக்கும்படியாக நீங்கள் අද අපේ ஆயத்தப்படுங்கள். උදේවරුේ දේව මේ ඊයේ නේද? ඊයේ දවසේ සර්විස් එකේ සහෝදරයෙක් ඇවිල්ලා සාක්ෂි කිව්වා. நேற்றைய நாள் ஆராதனையில் ஒரு சகோதரி வந்து சாட்சி එයා சொன்னார். පිටරට ඉන්න කෙනෙක්. அவர் வெளிநாட்டில் இருக்கிறார். ලංකාවට ඇවිල්ලා එක කම්පැනි එකට ගියක් හදන්න බාර දුන්නා. இலங்கையில வந்து ஒரு கம்பெனிக்கு ஒரு Construction வீடு கட்டும்படியாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தாரா. ඒගොල්ලෝ ඔක්කොම ඇග්‍රීමන්ට් දීලා මාස 4ක් ඇතුළත ඔයගේ ප්ලෑන් එක කම්ප්ලීට් කරලා දෙනවා. எக்ரிமெண்ட்ல 4 மாதத்துக்குள்ளே உங்களுடைய கட்டிடத்தை வெளிநாட்டில் இருக்கபடியாக பார்க்க අවුරුදු வருவீர்கள். දෙකක් හදලා නැහැ. 2 வாரங்கள் அதை முழுக்க முடிக்கவில்லை. 2 வருடங்கள் அதை முடிக்கவில்லை. අවුරුදු දෙකක් ගේ හදලා නැහැ. 2 வருடங்கள் வீடை முடிக்கவில்லை. සිස්ටර් ගිය සතිය ආවා. அந்த சகோதரி கடந்த வாரம் வந்திருந்தார். ඇවිල්ලා බලනවා ගේ තාමර ඒ දවස්වල ඉඳ භාගයට එහෙමම තියෙනවා. அந்த சகோதரி போய் பார்க்கும்போது அன்னால கட்டுறது போல அப்படி அரவாசியாக යේසුස් இருந்தது. වහන්සේ පුදුම දෙවි කෙනෙක්. இயேசு கிறிஸ்து அற்புதமான தேவன். ඒ හරි ආදරේ ජේසුට. இயேசுவை மிகவும் நேசிக்கிறவர். මොනවද කරන්නේ දැන්? என்ன செய்வது? ඒ ගිහලා ගහගන්න කම්පැනියත් එක්ක அங்கே போய் கம்பெனியோட சண்டை பிடிக்கவா? ඒගොල්ලන්ගේ ඇග්‍රීමන්ට් කොලේ අරන් ආවා. அவர்கள் அந்த போட்டோ ஒப்பந்த பத்திரத்தை எடுத்துட்டு வந்தார். ගිය සෙනසුරාදා. கடந்த சனிக்கிழமை ඇවිල්ලා ඒ මහා යාත්‍රාව යන වෙලාව ඇල්ලුවා ජේසුනි මේ බලන්න මේගොල්ලෝ මට වංචා කරන හැටි. அந்த கடைசி ஜெப வேளையிலே அவர் அந்த பத்திரத்தை தூக்கி பிடித்தார். இயேசுவே இவர்கள் வஞ்சகம் பண்ணுகிறார்கள், பாருங்கள் ஆண்டவரே என்று சொன்னார். මාස 4න් ඉවර කරලා දෙන්නම් කියලා ඉන් රයිටින් දීලා තිනවා මේ කොලේ. 4 மாதத்திலே செய்து கொடுக்கிறேன்னு ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறார்கள். දැන් අවුරුදු දෙකක් වුණා ස්වාමී. இப்போது 2 வருடங்கள் ஆகிவிட்டது. ඔබ වහන්සේම මේකට උත්තරයක් දෙන්න. நீங்களே இதுக்கு பதில் தாருங்கள் ஆண்டவரே என்று சொன்னார். ඔබට විශ්වාස කරන්න පුළුවන්ද? உங்களுக்கு விசுவாசம் நம்ப முடியுமா? පවුදා බෝඩ් මීටින් එකක් කියලා තිනවා ඒ කන්ස්ට්‍රක්ෂන් කම්පැනි. அடுத்த நாள் அந்த chairmanලා ඔක්කොම கான்ட்ராக்ட் கொடுத்த அந்த கம்பெனில சேர்மன்லாம் சேர்ந்து ஒரு போர்ட் மீட்டிங் வைத்திருக்கார்கள். මේවත් තිබිලා තිනවා මෙයාගේ කොලේ. இவருடைய அந்த அந்த பத்திரமா அதில் இருந்திருக்கிறது. ඒක chairman කෙනෙක් අරන් බලලා මේක. அது ஒரு சேர்மன் எடுத்து பார்த்து விட்டு ඒ මොකද මේ සිස්ටර්ගේ එක මේ අවුරුදු දෙකක් මේක හදලා දෙන්නේ නැතුව මොකද කරන්නේ ඔයගොල්ලෝ? என்ன இந்த சகோதரருடைய அந்த வீட்டை நான் 2 வருடங்களாக தாமதம் பண்ணி What are you all கொண்டிருக்கிறேன். doing? என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? මේක හුඟක් පරක් වෙලා இது තියෙන්නේ. மிகவும் தாமதமாக இருக்கிறது. මාසයක් ඇතුළත ඉක්මනින් හදිස්සි වැඩ පිළිවෙලක් දාලා මේක හදලා ඉවර කරලා ஒரு දෙන්න. மாதத்துக்குள்ள சீக்கிரமாக இதை முடித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி අවුද උදේ next call එකක් එනවා පාන්දර උණුනේ call அடுத்த එක. நாள் காலையிலேயே ஒரு கால் வந்ததாம். සිස්ටර් එන්න ඉක්මන් කරලා. சிஸ்டர் நீங்க சீக்கிரமாக வாருங்க. ඔයගේ ගේ වැඩේ අද පටන් ගන්නවා. உங்களுடைய வீட்டு வேலையை நாங்கள் இந்த நாளே අපේ ஆரம்பிக்கிறோம். chairman කිව්වා ඉක්මනට හදන්න. எங்களுடைய சேர்மன் உடனே ජේසුස් බලවත්. இயேசு வல்லமுள்ளவர். හalleluya. ஹalleluya. ඒ නිසා විශ්වාස කරන්න දෙන්න. இயேசுவை விசுவாசிங்கள். එච්චරක් උන්වහන්සේට කරන්න පුළුවන්. அவ்வளவாக அவருக்கு செய்ய முடியும். වනේ මා අවුරුදු 9ක නඩුවක්ද නම් ගියා. 9 வருட ஒரு வழக்கில் வெற்றி பெற்றார். නෑ අර ඊයේ කිව්වේ අර සිස්ටර් කෙනෙක් නඩුවක් ලොකු නඩුවක් ඔයාලට මතක නෑනේ. ඔය නඩු කේස් එකක් තිබුණා. நேற்றைய நாள் ஒரு பெரிய வழக்கு இருந்தது. ஒரு கோர்ட்ல ஒரு 9 வருட අවුරුදු කොච්චරද නඩුවක්? எத்தனை வருட வழக்கு உண்டு. ඒත් අම්මා ඇවිල්ලා යාඥා කරා. அந்த தாயார் வந்து ஜெபித்தாராம். නඩුව අහක ගියා. அந்த வழக்கு தள்ளுபட்டதாம். බුදුම දේවල් කරන්නේ. அற்புதமான காரியங்கள் இயேசு செய்கிறார். හalleluya. ஹalleluya. අද දැන් විශ්වාස කරන්න.
இன்றைய நாளில் நீங்கள் விசுவாசிங்கள். பலியோபி நாமே வல்லமையும் நாமத்தில் சுகமும் நாமத்தில் பலய அபேநாமை சுவய அபேநாமை விதிம் அபேநாமை ஜாய அபேநாமை பலய அபேநாமை வல்லமையும் நாம் சுகமும் நாமத்தில் மீட்பும் நாமத்தில் ஜெயமும் நாமத்தில் நாமத்தில் சுகமும் நாமத்தில் மீட்பும் நாமத்தில் ஜெயமும் நாமத்தில் Jesus. நமக்கு என்ன கொண்டும் என்ன என்ன வாமனேங்கிய பந்தனேனோ Jesus விசுவாசிக நாமே लेवल बाले यीशु ने ඔබගේ නාමයෙන් මේ සහෝදරිය වද නිදහස් කරා ඒ බන්ධනේ වරගෙලිය බන්ධනේ වරගෙලිය විශ්වාසික නාමයෙන් ඒ लेवल बाले हालेलुया हालेलुया இயேசுගේ கீதிகாව නම කිව්ව විතර ආයෙ මෙන්න இயேசுவின் பேரை சொல்லும்போது மறுபடியுமாக அவர் வாந்தி எடுக்கிறார். There is such a power in the name of Jesus. அவருடைய வல்லமையிலே இயேசுவின் நாமம் வல்லமை. The power is working. செய்கிறது. If you believe that you can see the glory of God. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். Hallelujah. Hallelujah. Right. கடந்த கூட்டங்களிலே கலந்து கொண்டவர்கள் பசுகிய ரசிமல் சபாகி வெச்சாய் உங்களுக்கு ஏற்பட்ட மாற்றங்களை சாட்சியாக இந்த வேளையிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக வெனச ගැන මේ සාක්ෂියක් දරන්න පුළුවන්. அன்போடு உங்களை அழைக்கிறோம்.
ඕගොල්ලන්ට ප්‍රේමයෙන් අපි කතා எந்த කරනවා. விதமான கண்டிஷனும் இல்லை. කිසිම කොන්දේසියක් නැහැ. உங்களை அட்ரஸ் அது இது விஸ்தர விவரங்கள் நீங்க வேலை செய்யற இடத்துக்கு வந்து ஒரு டொனேஷன் ஒன்று கொடுப்பீங்களா எங்களுடைய சர்ச்சுக்கு அப்படி எல்லாம் ஒண்ணுமே கேட்க மாட்டோம். ඔයගොල්ලන්ගේ ලිපිනේ ඉල්ලන්නේ ඔයගොල්ලන්ගේ වැඩ කරන ස්ථානේ ඉල්ලන්නේ ඔයගොල්ලෝ අපිට දෙනවද ඩොනේෂන් එකක් කියලා අහන්නේ ඔබ ඉන්න පුළුවන්. வாங்க. ඔබ ඉදිරියට එන්න පුළුවන්. சாட்சி நேரம். ඔයගේ සාක්ෂි වේලාව. சாட்சி நேரம். සාක්ෂි වේලාව. டக்குனு வாங்க. ඉක්මනින් එන්න. When I think of the goodness of Jesus. When I think of the goodness of Jesus, I think what He's done for me. Then my soul cries, Hallelujah, praise God for saving me. When I think of the goodness of Jesus, I think what He's done for me. Then my soul cries, Hallelujah, praise God for saving me. கர்த்தர் என்னில் செய்த நன்மையாவும் நினைத்தால் எங்கெல்லாம் பொங்குதே ஆர்ப்பரிப்பெனது ஆர்ப்பரிப்பே ரட்சகரே இயேசுஸ் மாற்றல் கலசமதே ஆதல் சீவனவிட்டு ஆगे ஆத்மிகே Hallelujah this is my celebration. When I think of the goodness of Jesus, when I think what He's done for me, then my soul cries, Hallelujah, praise God for saving me. கடந்த கூட்டங்களில் கலந்து கொண்டு சுகமானவர்கள் இன்னொரு சகோதரனுக்கு வயிற்றுக்குள்ள ஒரு மாந்திரிக கோளாறு ஏதோ ஒரு பிசாசின் பிடி கோளாறு இருக்குது. තවත් සහෝදරයෙකුට බඩේ යම්කිසි මාන්ත්‍ර කුරුකමක් තිබෙනවා. சில வேளை நீங்க சொல்லலாம் பெண்கள் எந்த நேரமும் பலவீனமானவர்கள் அவங்க எங்க போனாலும் கொஞ்சம் இல்லாட்டி சாத்தி அடிக்கிறான் முதலாவது விழுகிறது அது இதுல பெண்கள் தான் சரி இல்லை. அந்த பாருங்க ஒரு திடகாத்திரமான ஒரு வாலிபன் ஒரு சகோதரர் அவருடைய வயிற்றுக்குள்ள இருக்குதா. සමහරට හිතනවා මේ කාන්තාවන් දුර්වලයිනේ නිතරම කොහේ ගියත් කලන්තේ දානවායි වමනේ දානවායි ඒගොල්ලන්ට නිතරම මේක සිදු වෙනවා කියලා. නමුත් මේ හොඳ නවා. ஹல்லேலூயா හalleluya. கடந்த நாட்களில் வந்த சாட்சிகள் இல்லையா நீங்க ඔයගේ පසුගිය නම දේව මෙහිදී உங்களுக்கு ஏற்பட்ட சுகத்தை சாட்சி நீங்க சொல்ல வேண்டும். ඔබට සිදුනා සුවය ගැන සාක්ෂි சுகமே දරන්න. ஆக இல்லையா ඔබ யாருக்குமே சுகம் கிடைக்கலையோ කිසි කෙනෙකුට සුවයක් ලැබුණේ නැද්ද? මන්දන්නේ අපි තේනවා එනවා පාස්ටර් මොකුත් නැහැ ඉතින්. අයියෝ එන ගෙදර පස්සේ වරම් පෝර මානාලෙකට කොට මේකට කෙල්ලේ. சின்ன சாட்சியா இருந்தாலும் நீங்க வந்து சாட்சியை சொல்லுங்க. කුඩා සාක්ෂියක් නම් කමක් නැබ ඉදිරියට අවිලා இயேசுக்கு කියන්න. சாட்சி சொல்றது அது மிக அருமையான ஒரு ஆசீர்வாதமான நேரம். යේසුස් වහන්සේ அடுத்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில தோங்கும். හොඳම අවස්ථාවක්. முதலாவது சுகத்துக்கு ஒரு சாட்சியத்தை சொல்லுங்க. அடுத்த சுகம் அடுத்த சாட்சி உங்களுக்கு உண்டாகும். පළමුව ඔබ සාක්ෂිය දරන්න ඉන්පසු ඔබට මහත් දේවල් සිදු කරයි. இயேசு உங்களை கொண்டு எங்களுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கிறதுக்கு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்யும். යේසුස් වහන්සේ ඔබ මේ රැස්වීම රැස්ති කරේ அவருடைய නෑ. நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவர் பூமியிலே உயிரோடு இருக்கா என்றும் அவர் மூலமாக அற்புதங்கள் நடந்து மனிதர்களுக்கு நன்மை உண்டாகிறது என்று நிரூபிக்கும்படியாக அவருடைய அன்பை காட்டுறதுக்காகவே சாட்சிகள் உருவாக்குறார். උන්වහන්සේ මේ පොළේ ජීවමානව ඉන්නවා කියනත් උන්වහන්සේගේ සුවේ උන්වහන්සේ දෙන සුවේ ලබාගෙන උන්වහන්සේගේ ප්‍රේමය ඔබට එළිදරව් කරන්න මේ උන්වහන්සේ ඔබ සූදානම් කර තිබෙනවා. ஆகவே சாட்சி கொடுக்க முன்னதாக ඒ வாருங்கள். නිසා ඔබ සාක්ෂි දරන්න ඉදිරියට එන්න. வாங்க கொண்டாங்க தங்கச்சி தண்ணி கொண்டு பேப்பர் ஜெபிச்சா ஜெசி பிராண்ட் ஜெபி எந்த சாட்சி கோர அழக நிறைய சாட்சி உங்களோட யார் மகனா என்ன யார் அது சாட்சி சொல்லு கேட்டு சொல்லு. வாங்க சாட்சி சுகமானவங்க வாங்க. සෝනාය සාක්ෂි දරන පිණිස ඉදිරියට එන්න. ஹல்லேலூயா හalleluya. அதற்கு மத்தியில ஒரு 3 மாத காலங்களாக உங்களுடைய வயிற்றில ஒரு கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. வயிற்றுக்குள்ள ஒரு கட்டி மாதிரி
ඔබ කෙනෙක් මේ ස්ථානයේ ඉන්නවා. சாப்பிட கையில சாப்பாட்டை பிளேட் எடுத்த உடனே இந்த கட்டி அங்கங்க ஓட துவங்க அங்கிட்டு நெளியும். මාස 3ක් කාලයක් ඔබගේ බඩේ ගෙඩියක් හැදිලා තියෙනවා. කෑම අතට ගත්ත ගමන් ඒ ගෙඩියේ එහෙම දුවන්න පටන් ගන්නවා. இந்த ஃபீலிங்னால உங்களுக்கு சாப்பிட முடியாம சத்தி வர்ற மாதிரி இருக்கும். சாப்பிட මේ முடியாது. හැඟීම් නිසා ඔයාලට කන්න බැරුව වමන එනවා වගේම දැනෙනවා. இப்போதைக்கு ஏதாவது லிக்விட் டயட் மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுறீங்க. දැනට ඔබ කන්ට්‍රෝල් එකෙන් ටික ටික කෑම කාගෙන ඉන්නවා. வாங்க இன்றைக்கு இயேசுடைய கரத்துல உங்களுக்கு சுகம் உண்டு. ඔබ ඉදිරියට එන්න යේසුස් වහන්සේගේ දෑතෙන් අද සුවය ඔබට ලැබේ. வாங்க. ඉදිරියට එන්න. கிட்டத்தட்ட 3 மாசங்களா இந்த பிரச்சனை இருக்கும். ஹalleluya. வாங்க. ஒரு சீக்கிரமா ஓடுவாங்க. ඔබ ඉක්මනින් ඉදිරියට එන්න. பயந்துராதீங்க. என்ன அப்படி கூப்பிட்டு பிறகு இங்க மெம்பர்ஷிப் நோ மெம்பர்ஷிப் இங்க இல்ல. ඔබ බය වෙන්න එපා. මෙහෙම කතා කරලා සමාජිකයන් කරගයි කියලා මෙහෙම කිසිම සමාජිකත්වයක් මෙහි නැහැ. ஹalleluya. හalleluya. right. බලියෝ බින. லேஞ்சா வாங்க சீக்கிரமா வாங்க. இருக்கிறாங்க. சாட்சி எழுபது. கேட்டு பார்ப்போம் சாட்சியங்கள். සහෝදරි ප්‍රකාශී දෙයිවල සිට පැමිණිලා සිටිනවා. දෙමට ගොඩ සිට පැමිණිලා සිටිනවා. ඒ සහෝදරි කියනවා පෙබ්‍රවරි මාසේ 3 වෙනි සතිය වෙනකොට මේ ස්ථානෙට ආවා කියලා කිව්වා. එයා එද්දී මග පෙන්වීමක් ලැබුණා දේවදාශය තුලින්. මේ ස්ථානයේ එක්කෙනෙක් ඉන්නවා. ඒ නිවසේ බිත්තර හරි ඒ වගේම අබ හරි ඌනියම් කරලා දාපු එකක් තියෙනවා. ඒ අදාළ එක්කෙනා නැගිටින්න කියලා කිව්වලු. මේ සහෝදරි කියනවා අපේ නිවසේ මල් වගා කරන තැන තමයි බිත්තර වගේක් තිබුණා කියලා කිව්වා. ඉතින් මේ සහෝදරි නැගිටලා කිව්වා විශේෂයෙන් කිව්වා මේ සහෝදරිට ඒ උදේසත් ගොඩාක්ම එයාගේ නිවසේ ප්‍රශ්න ඒ වගේම එයාගේ ශරීරයේ ගොඩාක්ම රෝගවල් තිබුණා. ඒ නිසාම තමයි මෙයා කියනවා මේ ස්ථානෙට ආව කියලා කිව්වා. නමුත් ඒ මඟ පෙන්වීමට ඉදිරියට ඇවිල්ලා යාඥාවෙන් අනතුර එයා නිදහස් වුණ බවට යේසුස් වහන්සේට ස්තුතිවන්ත වෙමින් சாட்சி දරනවා. அந்த சகோதரி கூறுகிறார் அவர் இந்த இடத்துல வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது தீர்க்க தரிசனமாக கூப்பிடப்பட்டதாம். வீட்டிலே முட்டையாவது கடுகாவது மந்திரிக்கப்பட்டு போடப்பட்டிருக்கிறது. அந்த அடையாளம் உள்ள முன்வாருங்கள் என்று சொல்லும்போது இந்த சகோதரி முன் வந்து ஜெபித்துக் கொள்ளும்போது சகோதரி வீட்டில் அநேக பிரச்சனைகள் போராட்டங்களோடு வந்தாராம். இப்போது அதில் முற்றாக விடுதலை பெற்றிருப்பதாக சொன்னார். அவருடைய பூ பாத்திர அந்த முட்டை இருந்ததாகவும் சொன்னார். ஹalleluya. ஹalleluya. வாங்க சிஸ்டர். தமிழா சிங்களமா? சாப்பாடை கையில் எடுக்கும்போது இந்த வயதுக்குள்ள அங்கிட்டு ஓட தோங்குது. அந்த நேரம் பசியா இருந்தா கூட சாப்பிட மனசு வராம சத்தி வர மாதிரி. வெரி குட். ஏசு உங்களை நேசிக்கிறாரு. அப்ப இன்னைக்கு சுகமா போறீங்க. இன்னைக்கு விடுதலை அடைய பண்ண முடியுங்க. ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம். நடிகை கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். வாரே மந்திரி
இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே இந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற பிசாசு வாந்தியில வா வெளியே, வாந்தியில வா வெளியே. Come out. வா வா வெளியே, வா வெளியே, வா வெளியே. இயேசுவின் நாமத்தில் வெளியே வா, வெளியே வா, வெளியே வா, வெளியே வா, வெளியே வா சாத்தானே, வெளியே வா. இந்த வயிற்று விட்டு வெளியே வா. மாந்திரிக வெளியே வருவதாக இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். வா ரத்தம் ஜெயம். கினியான் அப்படி வைங்க. கடைசி ஜெபத்தில் அவங்க சாட்சி இருக்கிறீங்களா? இவ்வளவு அற்புதம் நடக்குது, நீங்க சாட்சி ஒருத்தர் வராங்க. சோமல் ஐயோ எலும்பி முன்னுக்கு போகிறாரு. பரவாயில்ல, அப்படி செய்யக்கூடாது. சுகம் பெற்றவங்க இயேசுக்கு கட்டாயமா சாட்சி நீங்க சொல்லணும். சின்ன சாட்சியா இருந்தா சரி, பெரிய சாட்சியா இருந்தா சரி, கட்டாயமா நீங்க சொல்லியே ஆகணும். அப்படி சொன்னா தான் அடுத்த சாட்சி உங்களுக்கு இயேசுவின் நாமத்தால கிடைக்கும். ஹல்லேலூயா. வயிற்றுல அடி வயிற்றுல ஒரு கடுமையான வேதனோடு ஒருவர் இருக்கிறீங்க. යටිබඩ වේදනාවත් එක්ක එක්කෙනෙක් ඉන්නවා. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடி வயிற்றுல ஒரு வேதனோடு இருக்கிறீங்க. යටිබඩ වේදනාවත් සමග එක්කෙනෙක් ඉන්නවා. திரும்பி படுக்கும்போது அந்த வலி வரும். ඔබ එක පැත්තකට ඇලවිලා නිදා ගන්නකොට ඒ කැක්කුම යදෙනවා. மத்த சைடுல அந்த வலி வராது. ඊළඟ පැත්තේ ඇලවෙනකොට එහෙම එන්නේ නැහැ කැක්කුම. கிட்டத்தட்ட கிட்னி சம்பந்தமான ப்ராப்ளமும் இருக்கு. ඒක වකුගඩු සම්බන්ධ ප්‍රශ්නයකුත් ඔබට තිබෙනවා. ஆமா வாங்க, நீங்க சரினா வாங்க. ඒක හරිනම් ඔබ ඉදිරියට එන්න. விடுங்கம்மா, அவங்க வருவாங்க. ரைட். வேற யாராவது இருக்கீங்களா? වෙන කවුරු හරි ඉන්නවද වකුගඩු ප්‍රශ්නය? A pain from the belly. My son last week, your son prayed for him. He gave up smoking. Girls smoking? Yeah. But say? Yeah, I want to say something. It's okay. Right. But Okay. I'll say it in English. Yeah. Yeah. Maybe you can translate? Can you? Anybody can translate if it's in. Jiga. Okay, I can put it in Tamil, no problem. Yeah. Yeah, I want to say. Yeah? I want to say something that happened last 2 weeks. We don't live here, we live in England. And when we were here on the 4th of last month, கடந்த மாதம் 4ஆம் தேதி இலங்கைக்கு வந்தோம். நாங்கள் இருக்கிறது இங்கே அல்ல, வெளிநாட்டிலே, இங்கிலாந்திலே. On the 4th of last month, my son who finished his university final exams went celebrating and climbed the 3rd floor of a building. கடந்த மாதம் 4ஆம் தேதி என்னுடைய மகன் அவருடைய பல்கலைக்கழக இறுதி பரீட்சையை முடித்துவிட்டு அதை கொண்டாடும் முகமாக ஒரு கட்டடத்திலே ஒரு 3வது மாடிக்கு ஏறினார். I think he had quite a few drinks at that time. அந்த நேரத்திலே அவர் சில மதுபானம் அருந்தி இருந்தார். And he decided to get into the building through a window, and he couldn't, and then he had to jump down. அவர் அந்த ஜன்னல் ஊடாக அந்த கட்டடத்துக்குள் பிரவேசிக்க முற்பட்டு அவரால் முடியாமல் போகும்பொழுது அவர் வெளியிலே குதித்தார். It was about 3 o'clock in the night. He fell down, broke his leg and had injuries on the spine. அவர் அதிகாலை 3 மணி அளவிலே நடந்தது. அவர் கீழே குதித்த பின்பதாக அவருடைய கால் முறிந்து அத்தோடு கூட அவருடைய முதுகெலும்பிலே சில காயங்கள் ஏற்பட்டன. Anyway, he was operated and the operation was successful. அவருக்கு சத்திர சிகிச்சை செய்யப்பட்டு அது. On Saturday I went for Pastor Joseph's service at Kiribati
Baseline Road. கடந்த சனிக்கிழமை நான் போதகர் ஜோசப் அவர்களுடைய கூட்டம் பேஸ்லைன் ரோட்ல நடைபெறுகிறது, அங்கே நான் போயிருந்தேன். I went with my wife and sister Surangi. என்னுடைய மனைவியோடும் சகோதரி சுரங்கியோடும் கூட நான் போயிருந்தேன். And at that time we were praying for him and we were praying that he comes to know Jesus. அந்த நேரத்திலே அவருக்காக நாங்கள் ஜெபித்தோம். விசேஷமாக அவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜெபித்தோம். This was the main thing that we wanted to come out of this accident. இந்த விபத்து கூடாக நடக்க வேண்டிய காரியம் முக்கியமாக இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். Soon after that we came to Pastor Joseph's son Brian, who placed his hand on the photograph, my son's photograph, on the mobile phone and prayed for him. அதன் பின்பதாக போதகர் பிரையன் அவர்களிடம் நாங்கள் சென்றோம். அவர் மொபைல் போனில் இருந்த என்னுடைய மகனுடைய புகைப்படத்தின் மேலே. When we went out of the building a few minutes later, there was a text from my daughter. நாங்கள் அந்த கட்டிடத்தை விட்டு ஒரு சில நிமிஷங்களுக்கு பின்பு அந்த வெளியே போகிற பொழுது எங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் செய்தி ஒன்று எங்களுடைய மகளிடம் இருந்து கிடைத்தது. The text said my son had asked to go to church on the next day, Sunday. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போக வேண்டும் என்று என்னுடைய மகன் கேட்டிருந்தார் என்று. And also that he had said that he would give up smoking. He was smoking for several years, maybe 5 or 6 years, and he had given away his bag. அவர் அத்துடன் கூட தன்னுடைய புகைப்பிடித்தல் பல 7 வருடங்களாக அவர் புகைப்பிடித்துக் கொண்டிருந்தார். அதை தான் விட்டு விடுவதாக என்று சொல்லி தன்னுடைய சிகரெட்டுகளை அவர் கொடுத்து விட்டார். The reason I am here to tell you this is like in Luke, I think chapter 17, of the 10 lepers, one of them came and praised Jesus with a loud voice. லூக்கா 17வது அதிகாரத்தில் என்று நினைக்கிறேன் 10 குஷ்டரோகிகளிலே ஒரு குஷ்டரோகி திரும்பி வந்து இயேசு கிறிஸ்துவை மிக உரத்த சத்தமாக நன்றியோடு ஸ்துதித்தான். So I want to praise God. ஆகவே நான் ஆண்டவருக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். And the other reason is that I want to encourage those of you who are here in the name of Jesus. மற்ற காரணம் என்னவென்றால் இங்கே இருக்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I also want to thank Brother Joseph and his son Brian. போதர் ஜோசப்பையும் அவர் சக மகன் பிரையனுக்கு நான் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். God bless you. கர்த்தருக்கு Hallelujah. හොඳ උණුසුම අපුඩියක් ඕන. මේ සෞර්ය සාක්ෂි දරුවා බොහොම ලස්සන බලවත් සාක්ෂියක් ඒක. இது ආදර දේවදරුවනේ එතුමා එසේ මෙසේ කෙනෙක් නෙවෙයි. அப்படி இப்படியான ஒருவர் அல்ல. නඩුකාර උතුමානෝ. அவர் வந்து ஒரு நீதிவான். කමන්නේ නැහැ එහෙම කිව්වට. එතකොට මෙහෙම හිටියට ඒ උඩට නැගගෙන පස්සේ සේරමලා ඔව් ස්වාමී නෑ ස්වාමීනි ඒ වගේ කෙනෙක්. இவர் இந்த இடத்துல எப்படி இருந்தாலும் அந்த அநேகரும் குனிந்து குனிந்து வணங்குவார்கள். இயேசுவின் நாம மகிமைப்படும்படியாக ஒரு சாட்சியை சொன்னார். ஹalleluya. ஹalleluya. පුතාගේ වයස කීයට විතර කීයක් විතරද? පුතාගේ 21 yesterday. අවුරුදු 21ක හොඳ තරුණ පුතෙක්. ඊයට අවුරුදු 21ක පුතාගේ වයස. நேற்றைய நாளுக்கு 21 வயது அந்த மகனுக்கு. මේ මත්පැන් පානය කරනවා. கொஞ்சம் குடி பழக்கம் இருந்தது. එයා එකපාරට මෙයාගේ ඒ උඩුමාල් නිවසට படியங்க නැතුව ජනේලෙක රින්ගන්න ගිහලා තියෙනවා. மேல் மாடி வீட்டுக்கு படியில ஏறாதபடிக்கு ஜன்னல்ல புகுந்து போகலாம்னு யோசிச்சிருக்காரு. அம்மா தாத்தா දෙන්න දෙවියන් වහන්සේට ගොඩක් ලැබි. பெற்றோர் இருவருமே கர்த்தரோடு மிகவும் கிட்டி சேர்ந்தவர்கள். தானே එයාගේ යෞවන වියේ වැඩ ටිකට යන්න ඕන හින්දා දෙපැත්තට කකුල තියාගෙන ඉන්නේ. அந்த வாலிப நாட்கள்ல அவர் காரியங்களுக்காக அவர் இரண்டு பக்கமா காலை வைத்துக் கொண்டிருந்தார். පුතා චර්ච් යන්නේ නැද්ද? சபைக்கு போகலையா? අත යන්නකො මං එන්නම් පිටිපස්සේ. நீங்க போங்கள் நான் வருகிறேன் பின்னாலே என்று சொல்வார். ඒ වගේ තමයි තරුණ ජීවිතේ දෙයියෝ අදහන්නේ නැටි. அப்படித்தான் வாலிப வயதிலே கடவுளை தேடுவார்கள். අස්සේ බැලිනා වෙන වැඩක් කරගෙන නැති එනකොට. வரும்போது வேற வேலை செய்து கொண்டிருந்திருப்பார். වම ඒකට ලස්සන නිදහසට කරුණ කියනවා. මම ගියා මේක බැලුවා ඒක බැලුවා අතන ගියා අර ආවා මේ ආවා මට එන්න බැරි වුණා. அந்த மகனே ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கொண்டு அதுக்கு போனே இதுக்கு போனே எனக்கு வர முடியாம අම්මගේ තාත්තගේ හිත තුළ ලොකු කැක්කුමක්
මෙයා දෙවියන් වහන්සේව පිළි අරගෙන උන්වහන්සේ තුළ ජීවත් වෙන්නේ නැති එක ගැන. அந்த பெற்றோர் மனதில் மிக ஒரு வேதனையாக இருந்தது. ஏனால் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இந்த நல்ல வாழ்க்கை வாழாதபடியினால். දැන් මේ පදියෙන් යන්න නැතුව ජනෙලෙන් ගින්න ගිහලා කොහොම හරි වැටිලා කොඳු ඇටේ යම් ගැටුමක් ඇති වුණා. படியில் ஏறாதபடி ஜன்னலை பாய்ந்தபடியினால் அவர் விழுந்து முள்ளந்தண்டிலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. අම්මගේ තාත්තගේ දුක. இப்ப மகனுடைய அந்த முள்ளந்தண்டிலே பிரச்சனை என்று பெற்றோருக்கு துக்கம் இல்லை. ස්වාමීනි මේ කොන්ද චාටුවක් දාලා ඔබ වහන්සේ කොහොම හරි ඒක යව ගේන්න පල්ලියට ගේන්න. ஆண்டவரே இந்த முள்ளந்தண்டு காரணத்தை வைத்து எப்படியாவது அவனை சபைக்குள்ளே கொண்டு வாருங்கள் என்று கேட்டார்கள். ඒකම තමයි හිත හිතා යාඥා කර කර அதே தான் நினைத்து கொண்டு ஜெபித்தார்களாம். ආදර දේව දරුවනේ. இது அன்பான தேவ பிள்ளைகளே, ඔන්න දැන් කවද ගිය සෙනසුරාද? கடந்த சனிக்கிழமை ගිය සෙනසුරාද අපේ සෝමයකට මෙතුමා දෙන්න මේ යුවල ඇවිල්ලා තිනවා කැමරා එකේ පුතාගේ ෆොටෝ එක අරගෙන. கடந்த சனிக்கிழமை எங்களுடைய சுகமளிக்க ஆராதனைக்கு இந்த பெற்றோர் வந்திருக்கிறார்கள். மகனுடைய படத்தை கேமராவில் பிடித்துக் கொண்டு එතකොට අපේ පුතා තමයි ඉඳලා තියෙන්නේ මම මොකක් කරේ අනිත් එතන කිව් පොලිමේ යනකොට එයා තමයි සෙට් වෙලා තියෙන්නේ යාඥා කරාට. இவர் போலிமிலே ஜெபிக்க போகும்போது என்னுடைய மகன் தான் அந்த இடத்துக்கு ஜெபிக்கும்படியாக ෆෝන් இருக்கிறார். එකේ පුතාගේ ෆොටෝ එක පෙන්නලා යාඥා කරලා அந்த තියෙනවා. போன்ல உள்ள மகனுடைய படத்தை காட்டி ஜெபித்திருக்கிறார்கள். අපේ පුත්‍රයාටත් ඉතින් මට වගේම ආලේපේ තියෙනවා. என்னுடைய மகனுக்கு என்னை போல அபிஷேகம் இருக்கிறது. යාත තියලා යාඥා කරලා அவர் තියෙනවා. கை வைத்து ஜெபித்தாராம். දේව දරුවනේ මේක නම් විශිෂ්ට පුදුමයක් මේ. தேவ பிள்ளைகளே, இது அற்புதமான ஒரு காரியம். මේගොල්ලෝ චර්ච් එක ඉවරලා දොරකොඩ ගාව එළියට යන්න එනකොට ස්ට්‍රින්ග්ස් ගාලා මැසේජ් එකක් එනවා. இவர்கள் சபை ஆராதனை முடிந்து வாசப்பட்டு வெளியே இறங்கும் போது මොනවද මේ ஒரு ආවේ கால் வந்ததா? මැසේජ් එන්නේ? என்ன இந்த வேளையில மெசேஜ் வருகிறதுன்னு එංගලන්තේ பார்த்தார்கள். ඉන්න දුව இருந்து ஒரு அவருடைய மகளுடைய மெசேஜ் வருகிறதா? කවදාකවත් අම්මයි තාත්තයි අහපු නැති පණිවිඩයක් මේ. ஒரு நாளும் பெற்றோர் கேள்விப்படாத ஒரு පුතේ செய்தி චර්ච් එකට வருகிறது. යන්කෝ යන්නෙම නැහැ. மகனை சர்ச்சுக்கு போவோம் என்று சொன்னாலும் அவர் போக மாட்டாராம். ඒ දුව ලියනවලු තාත්තේ අයියද මල්ලිද? මල්ලි මේ එනේ ඉරිදා පල්ලියට යන් කියලා කැමති වෙලා එකයි යන්නලු ආවාත් කියලා කිව්වා එක. அந்த மகள் அந்த மெசேஜ் அனுப்புறாரு, அப்பா அந்த தம்பி வந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போக வேண்டும் என்று விருப்பப்பட்டு கேட்கிறார் என்று. ඔව් ෆොටෝ එකට යාඥා කරලා මිනිත්තු ගානයි. அந்த படத்துக்கு ஜெபித்து சில පැය ගණන් நிமிடங்கள் නෙවෙයි. தான், மணித்தியால கணக்கு அல்ல, මිනිත්තු ගානයි. நிமிட கணக்கு. ජේසුස් වහන්සේ පුතාගේ සිත වෙනස් කරලා දැම්මා. இயேசு கிறிஸ்து மகனுடைய உள்ளத்தை උන්වහන්සේ සන්තෝෂ மாற்றினார். කරලා සිත ඇති කරා. அவர் மாற்றினார். ඒ විතරක් නෙවෙයි අවුරුදු 5ක් හොඳට දුම් පානය කරන එක්කෙනෙක්. அவர் அது සිගරට් மாத்திரமல்ல, ගන්න. 5 வருட காலமா புகைப்பிடித்தல் இருந்தது அவருக்கு. එහෙම වැඩිපුරම ඇහුවොත් කියන්නේ මේ සීතල රටවල් වල මේක නැතුව බෑ ඩඩා. ஏதாவது கேட்டால் சொன்னா இந்த குளிரான நாட்டிலே இது ඒකලත් இல்லாமல் සීතලයි. முடியாது. අங்கே වැඩිපුරම ස්මෝක් එක මමත් දවසකට 40 50 බීපු එක්කෙනෙක්නේ මම දන්නවා ඒ ස්මෝක් එකේ තියෙන මහ භයානකකම. எனக்கும் நானும் 40 சிகரெட் ஒரு நாளைக்கு குடித்தவன், எனக்கு தெரியுமா இதுல இருக்க பயங்கரம் එක எப்படி. සිගරට් එක කිලෝමීටර් ගාණක් යනවා පයින්. සිගරට් කඩවල කොහරි එකක් දෙකක් நாட்களிலே බ්ලැක් මාකට් එකේ දෙනවා. ஒரு சிகரெட் வாங்குறதுக்கு ඒ எத்தனையோ දුම් කළ மைல்கள் වැඩි நடந்து போய் භයානක. பிளாக் மார்ட்ல வாங்கிட்டு வருவேன். අවුරුදු 5ක් විතර දුම් පානය කරපු පුතා 5 வருடங்கள் புகைப்பிடித்த மகன் අක්කට කියලා තියෙනවා අක්කේ මම සිගරට් බීම නවත්තනවාද ඉඳලා. அக்காவிடம் சொல்லிட்டு ඥානමගේ වුණ සුවප්පුඩ හalleluya. ஹalleluya. Thank you Jesus. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. පුදුමයි නේද යේසුස් වහන්සේ. இயேசு கிறிஸ்து அற்புதமானவர். ඔව් මොනවද? බඩේ හටි දුවනවා. කිඩ්නි ප්‍රොබ්ලම් ගත්තේ. ඔව් ඒ බඩේ යටි බඩේ කැක්කමක් එක පැත්තක්. එක පෙරලා නිදා ගන්න පුළුවන් කියලා. එන්න. ඉතින් එකම සිම්ප්ටම් එකෙත් එන්නේ තුන්දෙනෙක් කියන කමන්න අපි ඔක්කොම යාඥා කරනවාට.